குருஜி பக்குவம் எப்படி இருக்கு? பாதி வந்திருக்குது. எதுக்கு இப்படி தள்ளிட்டு வந்த நீ? குருஜி என்ன கேட்டாலும் அவர் கண்ணு முன்னாடி இருந்து செய்ய சொல்லிருக்காரு சமூகம். அவர் கண்ணு முன்னாடி நீ நின்னா அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அப்ப நான் வெளியே நிற்கவா? வெளியே போய் கதவை சாத்து, நீ கூட போக்குள்ள வாத்தோ. வெள்ள வாடா, நான் பார்த்து. நாம உண்மையான சாமியார்னு நம்பி மோகன சுந்தரம் நம்ம வலையில விழுந்துட்டான். இருந்தாலும் அவன் மனசுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த கார்கோடகனை காவலுக்கு வச்சிருக்க மாட்டான். இந்த தடி எங்க இருந்தா ஜமீன்தார் எங்க இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. முதல்ல இவனை கால் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம்? வழி இருக்க. என்னடா இது? இங்க வச்சிருந்த தங்கச்சங்கல் எங்க போச்சு? நான் தங்கச்சங்கலை காணாம போறத பத்தி கூட கவலைப்படல. அது ஏகிட்டே திருடி காப்பாங்க. அவ்வளவுதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்க வேண்டுமா? குருஜி திருடனை காட்டி கொடுத்து விட்டார். விவேக் விஸ்வநாத் கார்கோடகா திஷைகளா இதனை தலைகளாக தூக்கி பிடிக்க. நான் தப்பே பண்ணலீங்களே. சரி, நீ தலைகீழாக நெல். முடியாதுங்க, என்னால குனியை தாங்க முடியும். அது போல இதோ இந்த சங்கிலியை இவன் பெற்றெடுத்து விட்டான். இன்னும் என்னென்ன நான் எடுக்கவே இல்லைங்க. நீ எடுக்கவில்லை, திருடி நாய். அடே திருவா குருவே, நீ திருடி விட்டாய். பாலகா சாமி, இவனை நாடு கடத்தி. அடே துரோகி, சுவாமிஜிக்காக உன்னை நாடு கடத்த இல்ல. பாலகா சாமிஜி, என்னுடைய ஆசீர்வாதங்கள். இந்த புவனாவ அலஞ்சோஸ் மகா சுவாமி. ரதகத துறக்க பதாதி பூஜையில் பதாதி மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. பதாதியும் முடிந்து விட்டால் அவள் உன்னை தேடி ஓடி வருவாள். அது போற சாமி, அது போற சாமி. சின்னசாமி சாமி, ஏன் நம்மள கண்டுக்க மாட்டானே அவன்? நம்ம முதல் திட்டம் வெற்றி. காவலுக்கு இருந்த தடியை முழிஞ்சான். இப்ப ஜமீன்தார் எங்க இருக்கார், எந்த நிலைமையில இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கணும். ராஜா, நம்ம கிட்டதான் கபட தூஸ் மந்திரம் ஏராளமா இருக்க. எடுத்து விட முதல்ல முட்டாள்தனத்தெல்லாம் மூட்டை கட்டு வெளியே போய் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. அவ்வளவுதானே? अनेक अमरनाथ विवेक विश्वनाथ अनेक अमरनाथ जय जय गुरुजी जय गुरुजी जय जय गुरुजी जय गुरुजी जय जय गुरुजी जय गुरुजी. அம்மனுக்கு என்ன வேண்டும்? ஜெயாமா குருஜி கிட்ட தனியா பேசணும்னு சொன்னாங்க. ஜெயா இவனை சந்திக்கணும்னா ஏதோ விஷயம் இருக்கு. இருக்கும். ராஜாவை கேட்டே முடிவெடுப்போம். அம்மணி, நீ இங்கே இரு. நாங்கள் உள்ளே சென்று தகவல் அறிந்து வருகிறோம். நகர்ந்தால் பஸ்மமாய் விடுவார். ஜெய் ஜெய் குருஜி ஜெய் குருஜி ஜெய் ஜெய் குருஜி ஜெய் குருஜி. ராஜா ராஜா, என்ன? ஜெயா உன்னை தனியா சந்திக்கணும்னு தோழி கிட்ட தூது விட்டுருக்கா. என்ன சொல்ல? ஆஹா, பழ நழுவி பால்ல விழுந்திருக்கேன்.
ஜெயாவை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டே நம்ம திட்டத்தை சுலபமா முடிக்கிறேன். நான் அவளை இன்னைக்கு ராத்திரி சந்திக்கிறேன்னு சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். அதாவது நள்ளிரவுல நீ சந்திக்கிற. ஓ சரி. காப்பாற்ற அம்மணி, நள்ளிரவில் சந்திப்பு நடக்கும். இதை ஜெயாவிடம் தெரிவித்து விடு. நல்லது சுவாமி. ஜெய் ஜெய் குருஜி. அம்மணி 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 அம்மணி, நள்ளிரவு சந்திப்பு அவர்களுக்கு மட்டுமல்ல பெண்ணே, பின்ன நமக்கும் இருக்கட்டும். எதுக்கு? பெண்ணே, உனக்கு ஏதாவது குறை இருந்தால் அதை நாங்கள் நிவர்த்தி செய்வோம். பணம் வேண்டுமா தருகிறோம், பிள்ளை வேண்டுமா தருகிறோம். அடே, நீ மேலே போ. எனக்கு ஒரே ஒரு குறைதான் சுவாமி. என் புருஷன் மேல போராமை கொண்ட சில அயோக்கிய பசங்க அநியாயமா அவர் தலையில பழைய சுமத்தி அரண்மனை விட்டு அனுப்பிட்டாங்க சுவாமி. யார் அவர்கள்? நச்சராத்தால் தீண்டக்கியது. அவர்களை எமனாக அனுப்பி விடுகிறேன். உன்னுடைய கணவன் நாமதேயம் என்னவோ? கார்கோடன் சுவாமி.